Hey guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான பொட்டேட்டோ 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோலாம் இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம எல்லா பொட்டேட்டோவும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில கட் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது வேகிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் வேகக்கூடாது பொட்டேட்டோ. இப்போ எடுத்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் 65 பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி ரொம்பவே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோலாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். அது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டாயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது ரொம்ப வேக தேவையில்லை. நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் உள்ளே போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.